ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஒரு முட்டை மசாலா தான் பார்க்க போறோம். இந்த முட்டை மசாலா ஈஸியா குயிக்கா பிகினர்ஸ் கூட சூப்பரா செஞ்சிடலாம். இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த முட்டை மசாலாவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸி ஜார்ல மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். இதோட 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 10 காணும், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிருக்கேன். இந்த முட்டை மசாலாவுக்கு இந்த கிரேவி தான் நல்ல ஒரு டெக்ஸ்சரை கொடுக்கும். இப்போ ஒரு கடாயில அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை மசாலா ஈஸியான மெத்தட்ல குயிக்கா பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இது சப்பாத்தி, சோறு அதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது சிம்பிளான மெத்தட்ல ஈஸியாவே செஞ்சிடலாம். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடியா கட் பண்ணி அதையும் இதுல சேர்த்துக்கிறேன். நல்ல வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா பொன்னிறமா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்ச மசாலா விழுதுகளை இதுல சேர்க்கணும். இதுல இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் ஓரளவு நல்லா வெந்து வந்துட்டு இதுல 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்குனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போக வதக்கி விட்டுருங்க. இதுல இப்போ நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம். தக்காளி, பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சிருக்கோம். இது நல்ல கிரேவிக்கு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளி நம்ம பச்சையாவே அரைச்சி விட்டுருக்கிறதுனால நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறணும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதுல 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா செய்யறதுனால கொஞ்சம் திக்கு கிரேவியா செய்யறேன். நீங்க சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதா இருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நான் அதிகமா தண்ணி சேர்க்கல, நல்ல திக்கு கிரேவியா செய்யறேன். இதுல நம்ம வேக வச்ச முட்டைய சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி சிம்பிளா ஈஸியான முறையில இருந்தாலும் டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இதுல முட்டை வேக வச்ச முட்டையை போட்டதுக்கு அப்புறமா நம்ம மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். ஏன்னா காரத்துக்கு சில்லி பவுடர் மட்டும் போட்டிருக்கிறதுனால மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கிரேவியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும், கிரேவி ரெடி ஆயிரும். இது சப்பாத்தி, இடியாப்பம் அதுக்கெல்லாம் சூப்பராகவே இருக்கும். சாதத்துக்கு வேணும்னா இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு குழம்பு பதத்துல செஞ்சுக்கலாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு முட்டை கிரேவி சூப்பராகவே வந்திருக்கு. நல்ல கமகமான வாசனையோட சூப்பராகவே இருக்கு. இதுல இறக்குற ஸ்டேஜ்ல கருவேப்பிலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. ஈஸியான மெத்தட்ல முட்டை கிரேவி சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.